அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 4 மாதங்களை கடந்து இந்த 5வது மாதத்தின் 1வது நாளை காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்லையும் ஒரு விசேஷமான நாள். என்னன்னு சொன்னால், தொழிலாளர்கள் தினம். உலகத்தில் இருக்கிற நம்முடைய நாட்டில், தமிழகத்தில், அதுவும் நம்முடைய சென்னை பட்டணங்களில் இருக்கிற தொழிலாளர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். உங்களுடைய தொழிலை, உழைப்பாளர்களை, உழைக்கிற உங்களுக்கு வேண்டிய நல்ல பலனை, சரீர சுகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. இந்த நாள்லையும் ஒரு அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தை. அது என்னன்னு சொன்னால், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் இப்படியா சொல்கிறது: ஆகையால் என் வார்த்தைகளை ஒன்றையாகலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். நான் சொன்ன வார்த்தைகள் தாமதிப்பது இல்லை என்று சொல்லி, நான் சொன்ன வார்த்தைகளை இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வருஷத்தின் துவக்கத்தில், இல்லை அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, அநேக மாதங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம். அது இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கடந்த 4 மாதங்களை கடந்து இந்த 5வது மாதத்தின் 1வது நாளில் ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் நான் சொல்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசிக்கிட்ட சொல்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்ன வார்த்தைகள் இந்த மாதத்தில், இந்த மே மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். பல மாதங்களுக்கு, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறலையே, தாமதிக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னுடைய வார்த்தைகள் இனி தாமதிப்பது இல்லை. நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொன்ன, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தை அற்புதமான ஆசீர்வாதமான வார்த்தை. இந்த வசனத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நீங்கள் தீர்க்கதரிசி மூலமாக கொடுத்த இந்த வசனத்தை தாமதிக்காமல் என் வாழ்க்கையில் நிறைவேற பண்ணுவீராக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவருக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தாமதமின்றி அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி நான் சொன்ன வார்த்தைகள் தாமதமின்றி நான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி, தேவனாகிய கர்த்தர் நான் சொல்கிறேன்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய நாமத்தின்படி இந்த மாதத்தில் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.